சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எப்போ ஜெபம் கேட்கிறார்? ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 20:6 வாசிங்க. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் வானத்தில் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆபத்து நாளில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. இந்த சங்கீதங்கள், இந்த 20ஆம் சங்கீதம், இந்த 21ஆம் சங்கீதம், இந்த 22ஆம் சங்கீதங்களை வாசிக்கும்போது இந்த சங்கீதங்கள், இந்த 20ஆம் சங்கீதம் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு எழுதப்பட்ட சங்கீதம். சில யுத்தங்களுக்கு போவதற்கு முன்பு எழுதப்பட்ட சங்கீதம். 21ஆம் சங்கீதம் வெற்றி கிடைத்த பின்பு எழுதப்பட்ட சங்கீதம். 22ஆம் சங்கீதம் வாழ்க்கையின் பாடுகள், கஷ்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் யுத்த காலங்கள் வரும்போது ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, வெற்றி கிடைத்த பின்பும் ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் வரும்போதும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யுத்தம் செய்வதற்கு முன்பு ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 எல்லாரும் பார்த்ததை வாசிப்போம். நீ உன் சத்துருக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்த ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லணும். கைகளை நல்ல உயர்த்தி ஹல்லேலூயா. உனக்கு யுத்தங்கள் வரும்போது, சத்துருக்கள் எழும்பும் போது, உனக்கு போராட்டம் வரும்போது, நீ பெரிய யுத்த வீரர்களை பார்க்கும்போது, பெரிய ஆர்மியை பார்க்கும்போது, குதிரைகளை பார்க்கும்போது, ரதங்களை பார்க்கும்போது நீ பயந்துட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். நீ யுத்தம் செய்ய போகும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்ய போகிறவர். உன் சத்துருக்களை அவர் முறியடிக்க போகிறவர். அவர் உனக்கு முன்னே போகிறவர். அந்த யுத்தம் கர்த்தருடையதாய் மாறிடணும். எத்தனை பேருக்கு அப்படி வாஞ்ச, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, யுத்த காலத்தில் எங்களுக்கு வரும்போது, நெருக்கங்கள் ஆபத்து காலத்தில் நாங்கள் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தங்கள் வரும்.
ஜெபம் பண்ண பயங்கரமான காரியங்களை பிசாசு செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னாலே போகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தங்களை நடத்துகிறவர். அவர் யுத்தம் நடத்துகிற தெய்வம். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கைகள் உயர்ந்திருக்கும் போது, மோசே கைகள் உயர்ந்திருக்கும் போது, யோசுவா கீழே பள்ளத்தாக்கில யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது, கை உயர்ந்திருக்கும் போது யோசுவா ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் யுத்த காலத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். யுத்தம் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும்போது ஒரு சின்ன ஜெபம் கூட கர்த்தர் கேட்பார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அகித்தோப்பேல் ஆலோசனையை அபத்தமாய் பைத்தியமாக்கி விடுவீராக என்று தாவீது சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். வாசிகள் 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். இந்த அகித்தோப்பேல் என்று சொல்கிற மனுஷன் ராஜாக்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன். யுத்தத்துக்கு போகும்போது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்று அவன் யோசனை கொடுத்தானா, அந்த யோசனையின்படி இந்த ராஜாக்கள் செய்வார்கள். நல்ல யோசனை கொடுக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இந்த தாவீதுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிற அவன் மகனோடு சேர்ந்து கொண்டு பல காரியங்களை அவன் செய்யும்போது அகித்தோப்பேலும் அவனோடு கூட போய் சேர்ந்து விட்டான் என்று சொல்லி இந்த தாவீதுக்கு செய்தி கேட்டவுடனே ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறான். ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் தேவனே, இந்த அகித்தோப்பேன் ஆலோசனை என்ன செய்யணும்? பைத்தியமாக்கிடும். என்ன ஆக்கிடும்? பைத்தியமாக்கிவிடும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணினான். இவன் அந்த அப்சலோமுக்கு சொன்ன அந்த ஆலோசனையின்படி அப்சலோம் கேட்டிருப்பானே. ஆனால் அன்னைக்கு தாவீதினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். தாவீது அன்றைக்கு பல விதத்தில் அவன் நெருக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த சின்ன ஜெபத்தை செய்த போது இந்த அகித்தோப்பின் ஆலோசனையை அந்த அப்சலோம் கேட்காம வேறொரு ஆலோசனையை கேட்ட உடனே இந்த அகித்தோப்பேல் என்ன செய்தான்? என் ஆலோசனையை இந்த ராஜா கேட்கலையேன்னு தான் வீட்டுக்கு போய் தான் வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு நின்று செத்தான் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. கர்த்தர் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து காலத்தில் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு 15ஆம் வசனம். சங்கீதம் 50:15 வாசியுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய். அவரை நோக்கி ஆபத்து காலங்களில் யுத்த காலங்களில் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். பயப்படாதே, துவண்டு விடாதே, கலங்கி விடாதே. நீ பெரிய காரியங்களை பார்க்கும்போது நீ சோர்ந்து போய் விடாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீ காண முடியும். ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம்.
தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறீர். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சங்கீதம் 22 வாசிப்போம். சங்கீதம் 22. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி, சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. யுத்த காலத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டால் பிரகாரம், அதுக்கு பின்பு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்குது. உதாரணமா இந்த கட்டடத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு இடம் பிரகாரம், நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இது என்ன இடம் அப்படின்னு நினச்சி யாரும் இந்த பக்கம் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிடக்கூடாது. அது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி வச்சிருந்தார். ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த 3 இடமும் ரொம்ப முக்கியமான இடம். அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது வித்தியாசமான அனுபவங்களை காண்பிக்குது. மற்ற இந்து கோயில்களை நீங்கள் போய் பார்த்தாலும் அப்படி தான் அவன் கட்டி வச்சிருப்பான். ஆதி காலத்தில் அப்படி தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குகிறதுக்கு மோசையோடு பேசினார். அவன் 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவருடைய பாத்திரம் உட்கார்ந்து ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் கரெக்டாக வைத்து அவர் கட்டளையிட்டபடியே அதை செய்த போது அங்கே தேவனுடைய மகிமை இறங்கிற்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இது சில அனுபவங்களை காண்பிக்குது. 3 அனுபவங்களை காண்பிக்குது. முதல்ல பிரகாரம் என்று சொல்லும்போது அங்கே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை காண்பிக்க. அங்கே தான் பலிபீடம். அந்த பிரகாரத்துக்குள்ள அந்த வரும்போது முதல்ல இருக்கிறது என்னது தான் பலிபீடம். அங்கே உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் இருதயத்தை அங்கே ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும். அங்கே ரட்சிப்பு உனக்கு வருது. ரட்சிப்பு வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கையில் 2வது ஆண்டவருக்கு நல்ல ஊழியங்களை செய்கிற இடம். அங்கே குத்து விளக்கு இருக்குது, ஒரு மேஜையில் சமூகத்துக்கு அப்பங்கள் இருக்குது, அங்கே தூபபீடம் இருக்குது. இது 3 வித்தியாசமான நல்ல அனுபவம். அங்கே ஆசாரிகள் வந்து அந்த வேலைகளை செய்கிற ஒரு இடம் இருக்கிறது. நாமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எப்படி ஊழியம் செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணணும். நல்ல ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம சுற்றி நம்மளை நிரப்பணும். கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்படணும். கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வசனம் நமக்கு கைடன்ஸை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசும் வசனத்தை நீங்கள் தியானித்து எழுதி வச்சு அந்த நாளில் ஆண்டவர் உங்களை நடத்தணும். உங்களை மாத்திரம் நடத்த மாட்டார். உங்களுக்கு தர்ற வசனத்தை வச்சு மற்றவங்களுக்கும் அதை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம். 3வது சாட்சி. அங்கே வெளிச்சம், அந்த இடத்துக்குள்ள வெளிச்சம் கொண்டு வருகிற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை தான் அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புவார். ஆபத்து காலங்கள் வரும்போது மறந்துடாத, சோர்ந்து போயிடாத, படுத்துறாத. கர்த்தருக்கு செய்கிற அந்த ஊழியங்கள், கர்த்தருக்கு செய்கிற அந்த சேவைகளை அந்த இடத்துல நீ செய்யணும். 3வது இருக்கிற இடம்தான் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் உனக்கு வர்ற இடம். ஆண்டவரோட நெருங்கிய ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள
வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆசாரியனே பிரவேசிக்க முடியும். அவன் பயத்தோடு தான் உள்ளே போக முடியும். ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு என்னைக்கு கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ அந்த நாளிலே அந்த திரைச்சீலை, அந்த மூடப்பட்ட இடம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ யாரும் ஆசாரியன் மாத்திரமல்ல, எல்லாருமே அந்த தேவ சமூகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தாவே, இதில் இருந்து என் வாழ்க்கையில் அந்த இடத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்புகிறீர். அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து நீர் ஒத்தாசை எனக்கு அனுப்புகிறீர். தேவ சமூகத்தை பற்றி நீங்கள் படிக்கும்போது அந்த இடத்திலிருந்து ஒத்தாசை உனக்கு வரும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கிட்டார். பழைய மார்க்கத்தின்படி அல்ல, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அது எப்படி திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்ட போது அங்கே தேவ சமூகத்தில் போன வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க. சரி, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? ஆபத்து காலத்துல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் நமக்காக திறந்திருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் போகிறதுக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாரியர் போல அல்ல, அவரே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி அவர் அங்கே நிற்கிறார்? காளை ஆட்டுக்கடாக்கள் இரத்தத்தை கொண்டு அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போல தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் அதை பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால தைரியமா கர்த்தருடைய சமூகத்துக்கு போக இந்த காலத்தில் ஸ்லாக்கியம் இருக்கிறபடினால் உனக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தும் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இருந்தும் உனக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்பி உன் ஜெபத்தை கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு எந்த பயம் இருந்தாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். சங்கீதம் 20:5 வாசிங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய வேண்டுதல்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதை நிச்சயமா உன் மன வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் உன் மனசுல உள்ள வேண்டுதல்களை கேட்பார் என்ற விசுவாசம் இன்றைக்கு உனக்கு இருப்பதாக ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். 6ஆம் வசனத்தை வாசிக்க. எங்கிருந்து உன் ஜெபத்தை கேட்கிறார்? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய சத்தத்தை கேட்பார். நம்முடைய சத்தம் வான மண்டலம் வரைக்கும் எட்டும். ஆமென். கர்த்தர் வானத்தில் இருந்தாலும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ண போது அவர்களுடைய ஜெபம் பரலோகத்தை எட்டிட்டு என்ற வசனம் இருக்குது. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபம் பரலோகத்தை போய் எட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 3 காரியம்
பரலோகத்தை எட்டும். ஒன்று, நீங்கள் பண்ணுகிற பாவம் அங்கே போச்சுன்னா அவர் கோபம் பூமியில் இறங்கும். மனுஷன் செய்கிற பாவங்கள் பரலோகத்தை எட்டிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, மனுஷன் செய்யும் கூக்குரல் அழுகை உன் கண்ணீர் பரலோகத்தை எட்டும். அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் உன் கண்ணீரை கணக்கில் வச்சிருப்பார். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமென். நீ விடுகிற கண்ணீர் ஒரு நாள் வீணா போகாது. உன் கண்ணீரை அவர் ஒரு துருத்தியில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். மகளே, உன் வாழ்க்கையின் ஆபத்து காலங்களில் நீ விடுகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. அவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். மூணாவது, உன் ஜெபம் பரலோகத்துக்கு போகும். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் இருந்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. தம்முடைய தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு பணிவிடை செய்ய, உனக்கு ஒத்தாசை செய்ய, உனக்கு உதவி செய்ய தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு காலை நேரத்தில் அதை விசுவாசிப்போம். கர்த்தர் தூதர்களை உனக்கு அனுப்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். எத்தனையோ முறை உனக்கு அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ முறை ஆண்டவர் உனக்கு அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி பெரிய காரியங்களை செய்வதாக. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். வேண்டுதலை கூப்பிடுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ராஜா எங்களுக்கு என்ன கொடுப்பாராக? செவி கொடுப்பார். நாங்க கூப்பிடுற நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம கூப்பிட்டு என்னைக்கோ அல்ல. தானியேல் ஜெபம் பண்ண போனான். 9ஆம் அதிகாரத்தை வாசித்தா தானியேல் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், எரேமியாவின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்தை அவன் கேட்டான். கேட்ட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் விடுதலை ஆக்கணும். பாபிலோனில் சிறைப்பட்டு போயிருக்கிற அந்த ஜனத்தை விடுதலை ஆக்கணும். அவன் நல்ல ஆகாரங்களை சாப்பிடாமல் புசிக்காமல் போய் உட்கார்ந்து 21 நாள் ஜெபம் பண்ணுறான். ஆனால் 21 நாள் வரைக்கும் ஜெபம் கேட்கப்பட்டதாக தெரியலை. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி அந்த ஜெபத்தை தடுத்து வைத்திருந்தான். அந்த பிசாசு அந்த ஜெபத்தை தடுத்து வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். எந்த தூதனை அனுப்புகிறார்? யுத்தத்துக்கு ஆண்டவர் நியமித்து வைத்த மிகாவேல் தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு தூதர்களின் கூட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மிகாவேல் தூதன் இறங்கி வருகிறான். பெர்சிய தேசத்தின் அதிபதியோடு யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணி அந்த தானியேலுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறான். நீ ஜெபம் பண்ணின நாளிலேயே அந்த ஜெபம் வந்து எட்டிட்டு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் உன் ஜெபத்துக்கு தடைகள் இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை அனுப்புகிற தெய்வம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர், ஆனால் நீங்கள் நம்ப வேண்டியது என்ன? வாசியுங்கள். 7ஆம் வசனம். யுத்தத்தின் நாளிலே, ஆபத்து நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆபத்து நாட்களில், யுத்த நாட்களில் நாம் எந்த ரதங்களையும் நம்பிடக்கூடாது. எந்த குதிரைகளையும் நாம் நம்பக்கூடாது. யுத்தம் பண்ண போகும்போது அங்கு மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கு எவ்வளவு குதிரை இருக்குது, தங்களுக்கு எவ்வளவு ரதம் இருக்குது, எவ்வளவு ஆர்மி இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான். ஒவ்வொரு தேசமும் ஆர்மியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய படை பலத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் யுத்த நாளிலே இந்த படை பலத்தையும், மனுஷர் பலத்தையும், குதிரை பலத்தையும், ரதங்களின் பலத்தையும் நான் நம்பக்கூடாது.
நாமோ கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நம்பணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே, உங்க நாமம் வல்லமையில் பெரியது, உங்க நாமம் மகிமை உள்ள ஒரு நாமம். கைகளை 2 கைகளை அசைத்து, இயேசுவே, உங்க நாமம் வல்லமை உள்ள ஒரு நாமம். அந்த நாமத்தை நாங்கள் நம்புகிறோம், 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 விசுவாசிக்கிறோம். எல்லாரும் வாயத்திறந்து நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமம் அதிசயமான ஒரு நாமம். அந்த நாமத்தை நம்பினா போதும். நீ எவ்வளவு பெரிய யுத்தத்தில் நீ நின்றாலும் அந்த நாமம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் நம்ம போகும்போது வெற்றி உண்டாகும். அந்த நாமத்தை நான் நம்பணும். பயங்கரமான கோலியாத்து வந்து நிற்கிறான், பெரிய பட்டயத்தோடு நிற்கிறான். அவனை பார்த்தா எல்லாரும் பயந்து அலறி ஓடுகிற அளவுக்கு நிற்கிறான். ஆனால் தாவீதை பார்த்து அவன் பார்க்குறான், நீ நாய், என்ன நாயா, நான் நீ அடிக்க வர்ற, நான் எப்படிப்பட்டவன்? அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல கெர்ச்சிக்கிறான். தாவீது சொல்கிறான், நானும் நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன், நான் பட்டயத்தோடு வரலை, அவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஆமேன். அவருடைய நாமம் உனக்கு போதும்மா. உன் கையில் ஒரு சின்ன கூழாங்கல் தான் இருக்கலாம், அவனிடத்துலேயோ எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கலாம், அவனுக்கு எல்லா பலமும் இருக்கலாம். ஆனால் உன் கையில் தேவனுடைய நாமம் இருக்கும்போது, உன் கையில் கொஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல, அந்த யுத்தத்தை ஜெயிக்க ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே, எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த நாட்களில் எங்களை உயிர்ப்பியும். எங்கள் ஜெபத்தை கேட்கிறேன். 2 கை வைத்து ஜெபத்தை கேட்கிறவர். வாயத்திறந்து நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணி, நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் சபையில் செய்கிற ஜெபம் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும், எங்களுடைய தனிப்பட்ட குடும்பங்களில் எழுப்புதல் வரணும், எங்கள் வட்டாரத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், எங்கள் சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, இந்த உலகமெங்கிலும் ஆண்டவருடைய எழுப்புதலை கர்த்தர் ஊற்றணும். ஆவியை மழையாக ஊற்றி ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். கர்த்தாவே, இந்த நாட்களில் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார். கர்த்தர் உன்னை வானத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். கர்த்தர் ஆபத்து நாளில் நீ கேட்கிற இந்த வார்த்தைகளுக்கு நிச்சயமாய் ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இப்பொழுது வெற்றி கிடைத்த பின்பு, இந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால செய்த ஜெபம், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வெற்றி கிடைத்த பின்பு அவர்கள் செய்கிற ஜெபத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 21:1-7 வசனங்களை இப்போ வாசிப்போம். சங்கீதம் 21:1-7 வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அடுத்த வசனம், அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்னைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுள்ளாக்குகிறீர். அவருடைய சமூகத்தினால் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருக்கிறார். தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் யுத்தத்துக்கு போன போது, ஜெபித்த போது, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த யுத்தத்தை அவர் நடத்தி அவர் வெற்றியை கொடுத்த போது, முதல்ல வெற்றி வரும்போது மகிழ்ச்சி வருகிறது. கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உனக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்றாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தர் ஜெபத்தில் கேட்கிற தெய்வம். உனக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பவும் சோர்ந்து போயிருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளே எப்பவும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாகவே இருக்கணும். நம்மளை பயப்படுத்துகிற வேதனைகள் நம்ம மனசை
வந்து பிடிக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற மகிழ்ச்சி, உனக்கு வெற்றிக்கு மகிழ்ச்சி உண்டம்மா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பயத்தையும் வேதனையும் கொடுத்தாரோ அதுக்கு பதிலாக பல மடங்கு மகிழ்ச்சியை உனக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்கும்போது மகிழ்ச்சி வருகிறது. இந்த தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி வெற்றி உள்ள ஒரு மகிழ்ச்சி. ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது, உன் மன விருப்பத்தின்படி நடந்து உன் விண்ணப்பங்களை என்ன செய்ய மாட்டார், உதடுகளின் விண்ணப்பத்தை என்ன செய்கிறதில்ல, தள்ள மாட்டார். உன் மன விருப்பத்தை பார்க்கிறார். கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உன் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வாஞ்சை ஓ வாஞ்சையா மாறிடும். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண உன் இருதயத்தின் வாஞ்சை யாருடைய வாஞ்சையா தெரியும், கர்த்தருடைய வாஞ்சையா மாறிடும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே உங்க விருப்பம் தான் என் விருப்பம் ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் எதுவோ அதை நீங்க செய்வீங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, கர்த்தர் தமது மன விருப்பத்தின்படி உங்களுக்கு அவர் செய்ய வல்லமை உடையவர். 2 கைகளை நல்லா அசைத்து, ஆண்டவரே உங்க விருப்பத்தின்படி நீர் செய்வீராக, உங்க மன விருப்பத்தின்படி கண்டிப்பாக நீர் இதை செய்வீர், அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்து நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டார், உன் விண்ணப்பத்தை அவர் தள்ள மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க? உன் ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார், உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக ஆசீர்வாதத்தோடு உனக்கு எதிர்கொண்டு வருகிற தெய்வம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தோட உன்னை சந்திக்க வருகிற தெய்வம். உன் தலையில பொற்கிரீடத்தை அவர் அணிய வைப்பார். ஆமென். யாராயிருந்தாலும் சரி, உனக்கு எதிர்கொண்டு வருகிற தெய்வம் ஆசீர்வாதத்தோடு வருகிறார். நீ ஜெபிக்கும் போது உனக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்து எதிர்கொண்டு வருகிறார். நீ வர்றதுக்கு முன்னால கர்த்தர் எதிர்கொண்டு வருகிற தெய்வம். அதுதான் வெற்றிக்கு ஆண்டவர் அடையாளம். நீ ஆயுசை கேட்டாய், உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை இருக்குது. 2 கைகளை அசைத்து கர்த்தரை துதிப்போம். அன்றைக்கு சாலமோன் ஞானத்தை கேட்டான். அவன் கேளாத எதையெல்லாம் கொடுத்தார்? ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். வேற என்னத்தை கொடுத்தார்? ஆயுசு நாட்களையும் கொடுத்தாரா? கேட்காத எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அவன் போய் ஆண்டவர்கிட்ட முதல்ல எனக்கு பணத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாருன்னு கேட்கல, தீர்க்க ஆயுசை தாருன்னு அவன் கேட்கல, ஆயுசை தாருங்க, என் சத்துருக்களின் பிராணனை தாருன்னு கேட்கல. ஞானத்தை கேட்ட போது அவன் கேட்காத மற்ற எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு எதிர்கொண்டு வருகிறார். இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட மன விருப்பத்தின்படி உனக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவர் வந்து பதிலை கொடுக்கிற மாதம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்பார். நீ தெரியாம கடன்ல மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போவாய் என்று. ஆனால் தேவன் உனக்கு அடைக்கலாம், உனக்கு பலன். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க, உனக்கு பொற்கிரீடத்தை தரிக்க ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாத. ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ராஜா கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவினால் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஆபத்து வந்தது, யுத்தம் வந்தது உன்னை அசைப்பதற்கு. அது மாத்திரமல்ல, பலவிதமான எண்ணங்கள் உனக்கு வந்துச்சு, என்ன செய்வோம் என்று. ஆனால் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்ததுனால நீ அசைக்கப்படாம உறுதியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எத்தனையோ ஆபத்துகள் உனக்கு வந்தது, எத்தனையோ யுத்தங்கள் உனக்கு வந்தது, எத்தனையோ நஷ்டங்கள் உனக்கு வந்தது, எத்தனையோ வேதனைகள் உனக்கு வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் உன் வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ நிம்மதியற்ற இரவுகள் உனக்கு வந்தது. ஆனால் இதுவரைக்கும் நீ அசைக்கப்படாமல் தேவ தயவு உன் மேல இருக்குது. ஹல்லேலூயா. தேவ தயவை ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிறார். ஆகினால நீ அசைக்கப்பட மாட்டாய்.
நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உறுதியாய் வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ அசைக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் உன்னை உறுதியா வச்சிருக்கிறார். கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ என்னை உறுதியாக வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது ஜெபம் பண்ணணும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது ஜெபம் பண்ணணும். 22ஆம் சங்கீதம் முழுசும் நீங்கள் வாசிங்கன்னா அது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன சிலுவையில் சொன்ன முதல் வசனம் அந்த இடத்துல இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது தேவனே உங்களை கைவிட்ட மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரும். வாசிக்கலாம். சங்கீதம் 22:1 வாசிங்க. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த இடத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு இந்த ஜெபத்தை சிலுவையில் வைத்து சொல்லுகிறார். எப்போ இந்த ஜெபம் பண்ணுகிறார்? ஒரு 3 மணி நேரம் இருள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. எப்போ அந்த இருள் வருகிறது? இயேசுவின் வாழ்க்கையில் அந்த ஜெபம் எப்போ செய்கிறார்னா, பிதாவின் முகம் மறைக்கப்படும் போது ஜெபம் பண்ணுறார். பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டுச்சு. ஏன் அவருக்கு மறைக்கப்பட்டுச்சு? இந்த உலகத்தின் சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேலே வந்த போது அசுத்தத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ண தேவன் அந்த நேரத்தை முகத்தை மறைச்சார். இயேசுவின் வாழ்க்கையில் அவர் வேறு எதையுமே குறித்து கவலைப்படலை. எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை உடையவராயிருந்தார். நம்ம வாழ்க்கையில் கதறும்போது ஒரே ஒரு கதறுதல் மாத்திரம் இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது. எல்லார் கைகளை அசைத்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஒரு அம்மா, இந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு அம்மா, ஐயா, நான் இந்த இடத்துல வேலை செய்திருந்தாலும் உபவாசம் பண்ணியே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல ஜெபம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் அந்த ரெஸ்ட் கிடைக்கிற நேரத்தில் நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் உண்டு, எனக்கு ரொம்ப வேதனை உண்டு. ஆனால் நான் கண்ணை மூடி இருக்கும்போது அவருடைய முகம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய முகம் தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தாலும் அவர் முகம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் எனக்கு சந்தோஷம். கைகளை அசைத்து ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் மாத்திரம் உனக்கு மறைக்கப்படக்கூடாது. அவர் உன் கூட இருக்கிறார். உன் கஷ்ட நேரத்திலும் நஷ்ட நேரத்திலும் வேற எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து, ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, தேவன் என்னை கைவிடாத தேவன், கைவிடவே மாட்டார். 2வது, மனுஷர்கள் கைவிடுவார்கள். வாசியுங்கள். சங்கீதம் 22:6 வாசிங்க. சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் மனுஷராலே நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஜனங்களாலே அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும், என்னை பார்க்கிறவர் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, என்ன பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி, தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இவன் மேல பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். இப்பொழுது இவனை என்ன செய்யட்டும்? மீட்டு விடட்டும். கர்த்தரை நம்பினானே, இவன் கர்த்தரை தேடினானே, இவனுக்கு என்ன நடந்துச்சு? இவன் நம்பிக்கையா இருந்தானே என்று மனுஷர்கள் உன்னை கைவிடுகிற நேரங்கள் வரும். மனுஷர்கள் உன்னை பரியாசம் பண்ணுவாங்க. இந்த சங்கீதத்தை நீங்க வாசிங்கன்னா மனுஷர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்குது. 12ஆம் வசனத்துல வாசிங்க. 12ஆம் வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அடுத்தது 13ஆம் வசனம்.
பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அப்போ சிங்கம் போல சில ஆட்கள் வருகிறார்கள். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் 16ஆம் வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்ன சூழ்ந்திருக்குது? நாய்கள் போல குலைச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் உன்னை சூழ்ந்திருப்பாங்க. இன்னும் பின்னால வாசிங்கன்னா காண்டாம் மிருகம் போல ஆட்கள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க. சில நேரம் இப்படிப்பட்ட ஆட்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் உனக்கு தூரமாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. 22-24 வாசிங்க. 22-24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், நம்ம ஆண்டவர் அற்பமாய் எண்ணாமலும், அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது தம் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை வைத்து, ஆண்டவரே என் ஜெபத்தை நீ கேட்கிறீர், ஆண்டவர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்க மாட்டீர், தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில சோதனைகள் உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறவர். மக்கள் உன்னை பரியாசம் பண்ணி நிந்தித்து நாய்களைப் போலவும் சிங்கத்தைப் போலவும் பலவிதமான கூட்டங்களை காளைகளைப் போலவும் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தரோ உன் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. கை அசைத்து கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறவர். கர்த்தர் உனக்காக அவர் தூரத்தில் போய்விட மாட்டார். உன் ஜெபத்தை கேட்பார். உங்க இருதயத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க கைவிட மாட்டார். ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமாக மறவாதே. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.